இஸ்ரேல் என்றால் என்ன, பாலஸ்தீனம் என்றால் என்ன என்பதையெல்லாம் சர்வதேச மக்கள் மிக துல்லியமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிய முடிகிறது. அந்த வகையில் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய சில கடைகளில் இஸ்ரேலியர்கள் நுழையக்கூடாது, இஸ்ரேல் சுற்றுலா பயணிகளுக்கு நாங்கள் உணவு விற்பதற்கு விரும்பவில்லை என்று சொல்லி மிக தெளிவாக போர்டுகள் போடப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் வருகிறவர்களை திருப்பி அனுப்புகிற காரியத்திலும் தாய்லாந்தில் இருக்கக்கூடிய உணவகங்கள் ஈடுபடுகிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. தாய்லாந்தில் இருக்கக்கூடிய கடை உரிமையாளர்கள் பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் செய்த அநியாயத்தை கவனத்தில் கொண்டு இப்படியானவர்களுக்கு நாங்கள் அடைக்கலம் கொடுக்க முடியாது என்று சொல்லி வெளிப்படையாகவே சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளை இன்றைக்கு அல் ஜசீரா வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் லாபித் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேல் சர்வதேச மட்டத்தில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, நமது நாட்டை எல்லோருமே தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று பேசக்கூடியவர் சர்வதேச அளவில் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்கிற பல மாநாடுகளுக்கு நம்முடைய நாட்டினுடைய நிறுவனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பாவில் இஸ்ரேலுடைய பொருட்கள் மெதுமெதுவாக காட்சி அறைகளிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகிறது, நம்முடைய வருமானம் ஈட்டி தரக்கூடிய நிறுவனங்கள் எல்லாம் இழுத்து மூடப்படுகிறது. இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று சொல்லி இஸ்ரேலிய எதிர்க்கட்சி தலைவர் லாபிது தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று இரவு போர் நிறுத்தத்தை மீறி நடத்திய தாக்குதல் தொடர்பாக வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் 2 இஸ்ரேலுடைய சோல்ஜர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றிருந்தார்கள், அதற்கு பகரமாக பழிதீர்ப்பதற்காக நாங்கள் 150 டன் வெடிமருந்துகளை காசாவில் வீசி பதிலடி கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 10 நாட்களுக்குள்ளாக காசாவுக்குள்ள இஸ்ரேலுடைய இந்த யுத்த நிறுத்த விதி மீறல் காரணமான தாக்குதல்களில் 80 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள், 230க்கு மேற்பட்டவர்கள் படுகாயங்களுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் 2 சோல்ஜர்களை பாலஸ்தீன விடுதலை அமைப்பு கொன்றாங்க, அதனால தான் நாங்கள் பழி தீர்ப்பதற்காக 150 டன் வெடிமருந்துகளை காசாவில் போட்டோம் என்று பெஞ்சமின் நெதன்யாகு நேற்று சொல்லுகிறார். இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய தகவல்கள் பிரகாரம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் எந்த இஸ்ரேலிய சோல்ஜரையும் நேற்றைய நாளில் கொல்லவில்லை. அந்த 2 பேர் கொல்லப்பட்டது இஸ்ரேலுடைய டேங்குகள், மெர்காவா டேங்குகளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அட்டாக் மூலமாகத்தான். பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் என்று நினைத்து கொண்டு தூரத்தில் இருந்த தங்களுடைய இஸ்ரேலுடைய இராணுவத்தை சேர்ந்தவர்கள் மீதே அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். எனவே அவர்களே தான் அவர்களுடைய சோல்ஜர்களை கொன்னுவிட்டு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் கொன்றார்கள் என்று அப்பாவிகள் மீது நேற்றைய தினம் குண்டு தாக்குதலை நடத்தி பல சகோதரர்களை கொன்று குவித்த அநியாயம் நடந்தேறியது என்கிற செய்திகளுக்கு மத்தியில்